கிடைவையும் இல்லாத போது நான் இருக்கிறேன் என்று இல்லாமல் போயிடும். நமது நினைவுதான் நான் இருக்கிறேன் என்ற உணர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. பகவது அன்புடனே நான் எனும் உணர்வு ஆகும். நான் என்பது ஒரு நினைவே. நம்முடைய நினைவின் மூலமாகத்தான் நாம் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். அந்த நினைவிலிருந்து ஏற்படும் விருத்திகளை நினைவு அல்லாத சிந்தனை என்று கூறுகிறோம். மரத்தை மரம் என்றும் மலரை மலர் என்றும் புரிந்து கொள்வதை போல் நம்மை நான் என்று புரிந்து கொள்கிறோம். நாம் ஒரு மரத்தை பார்க்கும் போது காணப்படும் பொருளாகிய மரம் இருக்கும். காண்பவனாகிய மரத்தை பார்ப்பவன் என்று நான் என்னும் அம்சமும் இருக்கும். காணப்படும் பொருள் வெளிப்படையாக தெரியும், காண்பவனாகிய நான் இருக்கும். ஆனால் காணப்படும் பொருளின் அளவுக்கு காண்பவனாகிய நான் பிரதானமாக தெரியாது. நான் ஒரு மரத்தை பார்க்கிறேன் என்றால் மரத்தை பார்க்கும் நான் ஒரு பகுதி, என்னால் பார்க்கப்படும் மரம் இன்னொரு பகுதி. இந்த இரண்டில் எது முதலாவதாக வந்த பகுதி, எது இரண்டாவதாக வந்த பகுதி? எனது நினைவில் நான் என்னும் அனுபவம் முதலில் ஏற்படுகிறதா, அல்லது மரத்தை பார்க்கிறோம் என்ற அனுபவம் முதலில் ஏற்படுகிறதா? உண்மையில் நான் என்ற எந்த தனி அனுபவமும் கிடையாது. மரத்தை பார்த்தல் என்ற தனி அனுபவமும் கிடையாது. மரத்தை பார்க்கிறேன் என இரண்டும் சேர்ந்த ஒரே ஒரு அனுபவம் தான் ஏற்படுகிறது. கூறுகிறோம் மரத்தை மரம் என்றும் மலர் என்றும் மலரை மலர் என்றும் புரிந்து கொள்வதை போல் நம்மை நான் என்று புரிந்து கொள்கிறோம். நாம் ஒரு மரத்தை பார்க்கும் போது காணப்படும் பொருளாகிய மரமும் இருக்கும். காண்பவனாகிய புரிந்து கொள்கிறோம். காணப்படும் பொருளாகத்தே மரம் பொருள். காணப்படும் பொருளாம் காணப்படும் பொருள். காணப்படும் பொருள் பயமும் வருத்தம் ஒன்றும் உணர்ச்சிகளும் நிகழ்வுகள் கயிற்றில் தோற்றமளிக்கும் பாம்பை போன்றது. இல்லாத ஒன்று வெளிச்சம் வந்தால் இல்லாமல் போய்விடும். ஆனால் புறத்தில் நாம் ஒரு பாம்பை பார்த்தோமானால் அது வெறும் தோற்றமில்லை. வெளிச்சம் இருந்தால் பாம்பின் காட்சி மேலும் தெளிவாக தெரியும், புறத்தில் தெரியும். இந்த பாம்பை நாம் ஏதாவது செய்து அப்புறப்படுத்தினால்தான் அது அங்கிருந்து போகும். ஏனெனில் அது வெறும் தோற்றம் அன்று, அது உண்மையானது. புத்திஷமும் பயமும் வருத்தமும் ஏற்படுவது முதல் நிலை அனுபவமாக உள்ளது. அந்த உணர்ச்சிகள் எனக்கு ஏற்பட்டவை என்பது தூய்நிலை அனுபவமாக உள்ளது. பயமும் வருத்தமும் முதல்நிலை நான் என்பது தூய்நிலை, பயம் என்பது அனுபவமாக இருக்கிறது. நான் முதல்நிலை அனுபவிப்பவன் என்பது தூய்நிலை. இதை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். புத்திஷதும் ஆக்கமாயினும் சரி, புறமாயினும் சரி, நான் என ஒரு அம்சம் ஏதாவது ஒன்றுடன் தொடர்பு கொள்கிறது. நான் நம்முடைய அகக்காட்சியை பொறுத்தவரை அனுபவிப்பவராக இருக்கிறது. பத்ததும் அகத்தோடு சேர்ந்த அனுபவிப்பவரும் புறத்தோடு சேர்ந்த செய்பவரும் இருவரும் ஒருவரே. அவர் அகத்தோடு கொண்டு அனுபவிப்பவர் என்னவையாய் இருந்தாலும் சரி, அல்லது புறத்தோடு கொண்டு செய்பவர் எந்த பெயராய் இருந்தாலும் சரி, இருவரும் ஒருவரே. சாட்சி பிடிக்காத நிகழ்ச்சிகளால் பாதிக்கப்படும் நபர்தான் ஜீவன். இந்த ஜீவன் தான் முக்தி அடைய வேண்டும். பாதிக்கப்படும் இவர் தான் விடுதலை அடைய வேண்டும். அவரை நிர்வாகம் செய்யும் பொறுப்பு எதனையும்